வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா ஹாலிவுட்ல இருந்து தமிழ் டப்பிங்குடன் ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற லீ குரோனின்ஸ் த மம்மி. வழக்கமா மம்மி படம் அப்படின்னாலே ஆக்ஷன் அட்வென்ச்சர் அப்படின்ட்டு இருக்கும். ஆனா இந்த படம் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பயங்கரமான ஹாரரா வந்திருக்கு. வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, ஜாக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் கெய்ரோவுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் அவருடைய 8 வயசு சின்ன பொண்ணான கேட்டி காணாம போறாங்க. இந்த சம்பவம் நடந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிளேன் ஒண்ணு கிராஷ் ஆகுது. அந்த பிளேன்குள்ள இருந்த ஒரு சவப்பெட்டியில இருந்து காணாம போன கேட்டி உயிரோட கிடைக்கிறாங்க. இதுக்கப்புறம் கேட்டியோட அம்மா அப்பா கேட்டிய தான் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வராங்க. இதுக்கப்புறம் கேட்டியோட உடல்ல நடக்கிற மாற்றம் என்னென்ன, அந்த வீட்டுல நடக்கிற அமானுஷ்யமான சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல ஆர்ஜன் டைட்டன் அப்படிங்கிறவர் தான் மேக்கப் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய மேக்கப் ஒர்க் இந்த படத்துல மிரட்டி விட்டுருக்குது. குறிப்பா சொல்லணும்னா, அருவருப்பான காட்சிகள் வர இடங்களாகட்டும், ஹாரர் காட்சிகள் வர இடங்களாகட்டும், இந்த இடங்கள்ல மேக்கப் ஒர்க் பிரமாதமா இருக்கு. இந்த படத்துல கேட்டி அப்படிங்கிற சின்ன பொண்ணு கதாபாத்திரத்துல நேட்டலி கிரே அப்படிங்கிறவங்க தான் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட மர்மமான பார்வையாகட்டும், பயமுறுத்துற சிரிப்பு ஆகட்டும், இது எல்லாமே ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு திகில் அனுபவத்தை கொடுக்குது. ஒரு சாதாரண சின்ன பொண்ணு மம்மியா மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கோணத்துல பாடி ஹாரர் கலந்து புதுவிதமா இவங்க பிரசன்ட் பண்ண விதம் நல்லாவே ரசிக்க வைக்குது. இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்குமே ஆடியன்ஸ ஹாரர் அட்மாஸ்பியருக்குள்ள வச்சுக்கிற மாதிரி சினிமோட்டோகிராபிக் மற்றும் இசைய டைரக்டர் நல்லாவே தக்க வச்சிருக்கிறாரு. படத்தோட மேக்கிங் ஒர்க் பிரமாதமா இருக்கு. இந்த படம் ஒரு ஹாரர் படமாவே இருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது ஒரு பெரிய பட்ஜெட் பிளாக் பஸ்டர் படம் பார்க்கிற ஒரு ஃபீலை இந்த படம் நல்லாவே கொடுக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் 2 மணி நேரத்துக்கு மேல ரன் ஆகுது. ஆனா படத்தோட கதைக்களம் மற்றும் ரன் டைம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்தை இன்னுமே 15 நிமிஷம் பக்கம் குறைச்சிருக்கலாம். இந்த படத்துல ரத்தம் வர மாதிரியான காட்சிகள், தோல் உறிஞ்சு வர மாதிரியான காட்சிகள் அப்படின்ட்டுன்னு கோரமான காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. சோ இதயம் பலவீனமானவர்கள் மற்றும் குழந்தைங்களோட இந்த படத்தை பார்க்கிறது கஷ்டம். இந்த படம் பார்க்கும்போது காஞ்சரிங் மற்றும் ஈவில் டெட் பட சாயல அங்கங்க சில இடங்கள்ல உங்களால ஃபீல் பண்ண முடியும். படத்தோட கிளைமேக்ஸ இன்னுமே பெட்டரா இவங்க கொண்டுட்டு வந்திருக்கலாம். இந்த படத்தோட திரைக்கதை ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.4 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.